Hi students, listening practice for today. A crow and a deer were close friends. A hungry jackal wanted to eat the deer, so he pretended to be friendly. The deer trusted the jackal, but the crow was suspicious. One day, the jackal led the deer into a farmer's field where a trap had been set. The deer was caught. The crow quickly made a plan. He told the deer to lie still and pretend to be dead. When the farmer arrived, he untied the deer. Immediately, the deer jumped up and ran away. The jackal, who was waiting nearby, lost his chance. Let's look at the new words. Deer na man. Pretend அப்படின்னா நடிக்கிறது. இது ஒரு verb, அதனால past tenseல pretendedனு வருது. Trust அப்படின்னா நம்புறது. Believe மாதிரியே தான், பட் பிலீவை விட இன்னும் ஜாஸ்தியா நம்பிக்கை இருந்தா அது பேரு ட்ரஸ்ட்னு பேரு. அதுவும் ஒரு verb, அதனால trusted அப்படின்னு past tenseல இருக்கு. Suspicious அப்படின்னாக்கா சந்தேகப்படுறது. ஃபார்மர்னா விவசாயி, ஃபீல்டுனா வயல், ட்ராப் அப்படின்னாக்கா ஒரு வலையை விரிக்கிறது, மாட்டிக்கிறதுக்காக, மாட்டி விடுறதுக்கோ இல்லை மாட்டுறதுக்கோ ட்ராப் அப்படின்னா வலை. நெட்டுனாலும் வலை தான், ட்ராப்னாலும் வலைன்ற அர்த்தத்தில் தான் வரும். ஸ்டில் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸ்டில்ன்றதுக்கு அசையாம இருக்கிறதுக்கு ஸ்டில் அப்படின்னு அர்த்தம். அன்டைடு அப்படின்னா டைன்னா கட்டுறது, அன்டை அப்படின்னாக்கா கட்டை அவுத்து விடுறது. சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு வேர்டு முன்னாடி படிச்சோம், அதுவும் வாய்ப்பு தான், சான்ஸ்னாலும் வாய்ப்பு தான். Okay, now that we understood the new words, pause the video and see what you understood from the whole passage. Once you listen to it again, or once you understood the whole thing, run the video. I will explain in Tamil. Okay, நான் இப்ப தமிழ்ல சொல்றேன். ஒரு காக்காவும் ஒரு மானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தது. ஒரு நரி, அதுக்கு இந்த இதை சாப்பிடணும்னு ஆசை, இந்த மானை எப்படியா சாப்பிடணும்னு ஆசை. அதனால அதுகிட்ட போய் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நடிச்சுது. அந்த மானும் அந்த நரிய நம்பித்து. ஆனா அந்த காக்காய்க்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு, சந்தேகப்பட்டது இந்த நரிய. ஒரு நாள் அந்த நரி வந்து அந்த மானை ஒரு பக்கத்துல இருந்த ஒரு விவசாயியோட வயலுக்கு அழிச்சிட்டு போச்சு. அந்த அழிச்சிட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த நரி என்ன பண்ணியிருந்தது, ஒரு வலையை விரிச்சிருந்தது அங்க. அது உள்ள போன உடனே அந்த மான் அந்த வலையில மாட்டிக்கிச்சு. இதை பார்த்த உடனே அந்த காக்கா உடனே ஒரு சீக்கிரமா ஒரு பிளான் போட்டது, ஒரு ஐடியா பண்ணிட்டு அந்த மான் கிட்ட போய், நீ செத்து போன மாதிரி அப்படியே கடா, அசையாம இரு அப்படின்ட்டு. அதே மாதிரி மானும் பண்ணிச்சு. அந்த விவசாயி வந்த உடனே டக்குன்னு இது என்ன பண்ணிச்சு, அவன் வந்து அந்த மானை இது பண்ணி விட்டான். சரி செத்துதான் போச்சு அப்படின்ட்டு தைரியமா அவன் என்ன பண்ணா, அந்த வலைய அறுத்து அதை இது பண்ணி விட்டான், அந்த வலையை அவுத்து விட்டான். உடனே அந்த மான் என்ன பண்ணிச்சு, ஒரே குதியா குதிச்சு ஓடி போச்சு. அந்த நரி பக்கத்துல காத்துட்டு இருந்துச்சு, ஆனா அதோட வாய்ப்பு போயிடுச்சு. அதோட வாய்ப்பு இல்லாம போச்சு அதுக்கு அந்த மானை சாப்பிட்றதுக்கு. If you got the same meaning, very good, but listen to the English passage again and again. Until we meet in the next video, bye.